நடத்தக்கூடிய சபையை நடத்தக்கூடிய தலைவருக்கு என்ன வேண்டும்? சாந்த குணம் வேண்டும். ஆகவே இந்த நாளிலே பூர்ணாபிஷேகம் பெற்றிருக்கிற அந்த ஊழியக்காரர் கூட சாந்தம் உள்ள குணத்தோடு திருச்சபை மக்களை நடத்தி செல்வாராக. மூன்றாவதாக இந்த மோசேயை தேவன் தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 3:2, எண்ணாகமம் 12:7. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். ஜனங்களை நடப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட இந்த மோசே மூன்றாவது எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். 5 காரியம் சொல்லி சீக்கிரம் முடிக்கிறேன். முதலாவது எப்படிப்பட்டவன்? ஜனத்தை குறித்த கவலை உள்ளவன். இரண்டாவது சாந்த குணம் உள்ளவன். மூன்றாவது அவனுக்கு சொல்லப்படுது அவன் உண்மை உள்ளவன். என்னாகும் 12:7 கூட ஆண்டவர் சொல்கிறார், மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் ஜனங்கள் எல்லாருக்கும் என் வீட்டில் இருக்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று பரிசுத்தத்தை வாசிக்கிறோம். ஜனங்களை நடத்துகிற ஒரு தலைவன், ஒரு ஊழியக்காரன் எல்லாவற்றையும் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உண்மை உள்ளவனாயிருக்கணும். தன்னுடைய கடமையில உண்மை உள்ளவனாயிருக்கணும். பணத்துல உண்மை உள்ளவனாயிருக்கணும். எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவனாயிருக்கணும். வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சின்ன காரியத்திலே நாம் உண்மையாக இருக்கும் போது ஆண்டவர் அநேகத்தில் வைப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் பாருங்க, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொடுத்திருக்கிற சின்ன சபையில அவர் உண்மையா இருப்பது நிமித்தம் ஆண்டவர் அநேகத்தின் மேல் இன்றைக்கு அதிகாரியாக வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஊழியக்காரன் உண்மையிலே தவறாதவனாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை பாருங்க, எல்லா காரியமும் உண்மை. ஒரு ஊழியத்திலே கூட ஒரு கடமை நேரத்தில் ஒரு ஜபத்துக்கு இருக்கிற மணின்னு சொன்னா நான் கரெக்டா பஞ்சோடைக்கு அந்த டைம் போவேன். 8 மணிக்கு அவர் சொன்னா நான் 7:55 என் நிமித்தமாக அவருக்கு லேட் வரக்கூடாது. நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாலே பேசுறேன். சில நேரங்களில் சில ஊழிய காரணமாக போராடங்களில் சில வேலை தாமதிப்பேன் தவிர மற்றபடி நாங்கள் சொல்லுகிற கரெக்ட் டைமுக்கு சொல்லுவோம். அதில் நான் உண்மையாக இருப்பேன். 8:50 8:45 இருப்பேன். காரியங்களிலே எல்லாவற்றிலும் நான் உண்மை உள்ளவனாய் இன்பட்டு நடந்தபடினாலே, கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே தேவன் என்னை உயர்த்தி அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தார். இந்த மோசே உண்மையுள்ள ஒரு மனிதன். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற அன்போடு ஊழியத்தில் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இந்த மோசையை போல காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனம். எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, வணங்கப்படுபவர்கள் அடிக்கடி ஆண்டவருக்கு முன்பதாக தவறுகள் செய்து முழுவதற்கு ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கினவர்கள். ஆண்டவர் ஒருமுறை சொல்கிற மோசேயே, இந்த ஜனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், நான் இவரை அழித்து போடுகிறேன், உன்னை நான் பெரியவராக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் இந்த மோசே என்ன செய்ய தெரியுமா? ஜனங்களுக்காக பிறப்பிலே நின்று ஆண்டவரோடு கூட அழுவி செய்வார். ஆண்டவரே, நீ அப்படி செய்வீர் என்று சொன்னால் பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜனங்களை அவர் அழைத்துக் கொண்டு கானான் தேசத்தில் கொண்டு செல்ல முடியாதபடியாலே வழியிலே கொஞ்சம் கொண்டார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர், வேண்டாம் ஆண்டவரே, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்வீர் என்றால் எங்களை பேரை பிரிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜனங்களுக்காக ஆண்டவர் புலம்பி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். தேவன் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஜனங்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். அப்ப ஜனங்களை அழிப்போம் என்று சொன்ன நேரத்தில் ஜனங்களுக்காக பிறப்பிலே நின்று ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் மோசே காணப்பட்டார். ஒரு ஊழியக்காரனும் ஜனங்களுக்காக பிறப்பிலே நின்று ஜெபிக்கிறவராய் காணப்பட வேண்டும். ஜனங்கள் தூங்குவார்கள், ஆனா ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. ஜனத்திற்காக பிறப்பிலே ஆண்டவரே திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். இந்த ஜனங்கள் தவறு செய்திருந்தாலும் நீர் அவர்களை மன்னித்து அவர்களை பாதுகாத்துள்ளோம் என்று சொல்லி இந்த மோசையை போல பிறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். மோசேயை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு காணப்பட்ட இன்னொரு வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். பாருங்க, இந்த மோசே தெரிந்து கொண்ட ஒரு சிறந்த குணம்
என்ன தெரியுமா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பார்வனுடைய அரண்மனையிலே சந்தோஷமாய் வாழ்வதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு கூட எதை அனுபவித்திருந்தா துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அது மேலால் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனும் துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பத்தை அனுபவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் திமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு தம்முடைய நிருபத்தை எழுதும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது திமோத்தேயுக்கு தம்முடைய நிருபத்தில் பவுல் என்ன சொல்ல தெரியுமா? திமோத்தேயு என்கிற வாலிபனே, நீ என்ன செய்? நல்ல முறையில் வாழ்ந்து சந்தோஷமாயிரு அப்படி சொல்லுங்க. வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போற்றவனாக தீங்கு அனுபவி. திமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு பவுல் சொல்லுகிறான், திமோத்தேயுவே, நீ என்ன அனுபவி? தீங்கு அனுபவி. ஜனங்களுக்காக துன்பத்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷுடைய வேலையை செய். இந்த வாலிபனுக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறார், நீ தீங்கு அனுபவி, சுவிசேஷுடைய வேலையை செய். ஊழியக்காரன் தீமைகளை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தீங்கு அனுபவிப்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே தெரிந்து கொண்டார். இந்த தீமைக்கு சொல்கிறார், நீ ஊழியத்திலே தீர்ப்பு அனுபவி, சுவிசேஷுடைய வேலையை செய் என்று சொல்கிறார். அந்த போதும் ஊழியத்திலே ஊழியம் என்று சொல்கிறது பஞ்சமத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து தீர்ப்பு அனுபவித்து வாழ்வதுதான் ஊழியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு, நன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஊழியக்காரங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம். நீங்க யாரும் ஊழியக்காரங்க உபத்திரம் செய்யக்கூடாது. ஆனா ஊழியக்காரர்கள் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஒரு ஊழியக்காரன் துன்பம் அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும், பாடுகளை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும், உபத்திரவங்களை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது நாம் அநேக உபத்திரவங்கள் வழியால் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே வாழ்ந்த உபத்திரவங்கள் வரும்போது அதை பொறுமையோடு சகித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனாய் ஊழியக்காரன் காணப்பட வேண்டும். இந்த 5 காரியங்களும் ஒரு ஊழியக்காரத்திலே தேவை. இந்த நாளை அபிஷேகம் பெற்றிருக்கிற அன்பு போதகரும் ஜனங்களை பற்றி ஒரு கவலை உள்ளவராய், சாந்த குணமுள்ளவராய், தேவனை வீட்டில் உண்மை உள்ளவராய், ஜனத்திற்காக ஜெபிக்கிறவனாய், துன்பத்தை சகிக்கிறவனாய் நம்முடைய ஊழியத்தை செய்ய முன்வரும்போது ஜனங்களை குறித்த இடத்திற்கு நேரம் நடத்தி செல்ல முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை சகித்து ஊழியத்தை செய்து முன்னேற பொறுப்பேற்றுகிற போதகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை சொல்லி அறிவிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய மகனை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டார். ஊழியருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை மிக சிறப்பாக எடுத்துரைத்த போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சபையாருக்கு ஆலோசனை ரெவரண்ட் எம்.சி. ரஞ்சித் அவர்கள் இந்த மகிழ்ச்சிகரமான போதக சாராக போதகம் பெற்று மகிழ்ச்சியோட வந்திருக்கும் நண்பர் ராஜவனை ஆதேச நாமத்தின் சபையின் சார்பாக வாழ்த்துகின்றேன். நீண்ட கால கருதிய விடயத்தை உண்மையோடு தொகுத்தொழு செய்ய ஆண்டவர் எல்லா கிருபைகளையும் வரங்களையும் அதிகமாக கொடுப்பாராக. இந்த நாளிலே அன்பான போதற்குரிய ஆலோசனை சகோதரன் ஜான் ராமன் அவர்கள் நல்ல கருத்தோடு சொன்னார்கள். ஆனால் போதற்கு ஆலோசனை தானே தவிர பிரசங்கம் அல்ல. இந்த நாளிலே நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 5 மணி ஆகிவிட்டது. இன்னும் நான் நேரம் எடுக்கும்போது நீங்கள் பொறுமையை வந்து நன்றாக தெரியும். எனவே இந்த சபையாருக்குரிய ஆலோசனை தான் என போடப்பட்டிருக்கிறது. சபையாருக்கு ஆலோசனை தினந்தோறும் போதனாலே அநேக கன்வென்ஷன் பிரசங்கமானாலே மற்றபடி பிரசங்கமானாலே சபையாருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல செய்திகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சபையாருக்கு எப்படி சபையிலே செயல்பட வேண்டும், போதகரை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் நன்றாக தெரிந்த விஷயம்தான். நான் அதிகமாக சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே ஒரு திருச்சபை எப்படி இருந்தால் அந்த சபையிலே வளர்ச்சி உண்டாகும் என்பதை குறித்து ஆதி சபையின் அந்த முன்னதாத்தை உங்களுக்கு நான் ஒரு உதாரணமாக சொல்லி நான்
1 2 குறிப்பு மட்டும் சுருக்கமாக வைத்து என்னுடைய ஆலோசனையை முடிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 16 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சபைகள் விசுவாசி ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போஸ்தலர் 9:31 சொல்லப்பட்டிருக்கிறது, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆதி சபை விசுவாசத்திலே பயபக்தியிலே வளர்ந்து கொண்டிருந்தது. சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது. சபைகளை எழுப்புவதானது சபைகளே அநேக ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவிலே அந்த பெரிய காரியங்கள் சபைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைய நம்முடைய திருச்சபைகளும் அந்த ஆதி சபையை பின்பற்றி அந்த ஊழியர்களை போதரோடு இணைந்து செய்யும் போது சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். சபையில் ஆத்துமாக்கள் பெருகி கொண்டிருப்பார்கள். சபையிலே பொருளாதாரம் வளரும். சபையிலே ஆண்டவருடைய நாமம் மயப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அந்த ஆதி சபையை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளும் போது இந்த சபை ஒரு செபிக்கிற சபை மட்டுமல்ல, இந்த சபை ஊழியர் மேல் அன்பு பாராட்டின சபையாக, ஊழியருக்கு கொடுத்து தாங்கி ஆதரிக்கிற சபையாக அந்த ஆதி சபை காணப்பட்டபடினாலே சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்தது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கின்றது. அதாவது ஒரு சபை வளர வேண்டும் என்றால் இன்னும் போதரோடு இணைந்து செயலாற்றக்கூடிய நல்ல திருச்சபையிலே அதிகமான ஜெபங்கள் எடுக்கப்பட வேண்டும். ஜெபம் இன்றைக்கு மிக முக்கியமாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது தேவனுடைய மனிதனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த போது சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஊக்கமாக ஜெபித்தன் பலனாக பேதுரு சிறைச்சாலை விடுவிக்கப்படுகிறதை குறித்து பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதி சபையை பார்க்கும்போது அதாவது ஜனங்கள் அந்த ஊழியருக்காக அந்த சபையை நடத்தக்கூடிய அப்போஸ்தலருக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற மக்களாக அந்த நாட்களே காணப்பட்டார்கள். இந்த சபை மக்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒருமனப்பட்டவளாக அவள் ஊக்கமாக அவள் ஜெபித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்க்கும்போது அவள் எதற்காக ஆனாலும் அந்த காரியத்திற்காக ஜெபித்து ஜெபத்து மூலமாக நல்ல முடிவை கண்டு சபை நடத்தி சென்றதாக நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய ஜெபத்தை பார்க்கும்போது அதாவது எதற்கும் ஆனாலும் ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, ஊக்கமாக அவர்கள் ஜெபித்தார்கள். இன்னும் பார்க்கும்போது உபவாசத்தோடு ஜெபித்தார்கள், விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். இது தாங்கள் மட்டுமல்ல, அந்த சபையின் ஊழியரோடு இணைந்து செயல்பட்டபடியினாலே ஜெபித்தபடியினாலே அந்த சபையிலே வல்லமை வெளிப்பட்டது, அற்புதங்கள் நடைபெற்றது, அநேக ஆசீர்வதித்தார்கள், அநேக புதிய ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அது காரணம் சபையிலே ஜெபிக்கிற மக்கள் இருந்தபடியினாலும் ஊழியக்காக ஜெபத்தினாலே தாங்கினபடியினாலும் சபைகள் வளர்ந்ததாக அறிந்து கொள்ள முடியும். அதே போல புதிதாக போதாமேசு பெற்றிருக்கிற போதகர் மூலமாக இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், சபையின் ஊழியங்கள் சிறப்பாய் நடைபெற வேண்டும் என்றால் இந்த ஊழியரை சபை மக்கள் ஜெபத்திலே தாங்க வேண்டும். என்னுடைய சபை மக்களை குறித்து நான் பெருமைப்படுவது உண்டு. ஏனென்றால் நான் எனக்காக ஒரு நாள் கூட என்னுடைய காரியத்திற்காக தேவைகளுக்காக நான் ஜெபிக்க சொல்வது கிடையாது. ஆனால் அவர்கள் எப்போதும் எனக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சுகத்திற்காக, தனிப்பட்ட நலனுக்காக ஊக்கமாக ஜெபிப்பார்கள். அந்த ஊக்கமான ஜெபத்தின் பலனாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியரை ஆசீர்வதிக்க கர்த்தர் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த திருச்சபைகளை ஜெபங்கள் பெருக வேண்டும். இன்னைக்கு ஏதோ வாழ்ந்தோடு இருக்கிற ஜெபம் அல்ல, இன்னும் அதிகமான ஜெபங்கள், ஜெப குழுக்கள் பல இடங்களில் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இன்னும் சங்கீதத்தோட ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் சபையின் ஊழியருக்காகவும் சபையின் வாழ்வுக்காகவும் ஊக்கமாக ஜெபிக்கிற சபை மக்களாக நீங்கள் காணப்படும் போது இந்த திருச்சபையிலே பெரிய வளர்ச்சி உண்டா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அதாவது வேதத்திலே சொல்லப்பட்ட 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பிலே பெருக வேண்டும். இரண்டாவதாக சபை மக்கள் அன்பிலே பெருக வேண்டும். அந்த சபை மக்கள் அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். தெசலோனிக்கே சபை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த தெசலோனிக்கே சபை ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சபையாக காணப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த அன்பு செலுத்துவதிலே தெசலோனிக்கே சபை மக்கள் அவர்கள் மாதிரிகளாக காணப்பட்டார்கள். ஊழியக்காரர் மேல் அன்பு பாராட்டுவதிலே மாதிரிகளாக இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்திய சபையை பார்க்கும்போது தேவ ஊழியர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரித்தார்கள். இன்னும் கலாத்திய சபை தேவ ஊழியர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு உபசரித்தது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம்
ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டது எதற்காக? ஒருவொரு அன்பாயிருக்கும்படியாக. எனவே அன்பிலே பெருக வேண்டும். சபை மக்கள் எப்போதும் அன்புடையவர்களாக, ஒருவருக்கு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, ஊழியக்காலை அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக காணப்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு விசுவாசிகளுக்கு கொடுத்த கட்டளை கூட அன்பு, அந்த கற்பனையை கைக்கொள்ள வேண்டும் என்றுதான். அவருடைய அன்பின் சீசன் கூட கொடுத்த கட்டளை அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக. இந்த சீசன் சொன்னாலே அன்புடையவர்கள் என்றுதான் பொருள். எனவே அன்புடையவர்கள் தான் விசுவாசிகள். ஆண்டுடைய அன்பை பெற்றவர்கள், கிறிஸ்து அன்பை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டம் தான் விசுவாசிகள் கூட்டம். இவை அன்பு, அந்த அன்பு பாராட்டக்கூடிய மக்களாக காணப்பட வேண்டும். விசுவாசிகளுக்குள்ளே ஒருவருக்கு ஒரு அன்பை பொழிந்தர வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். ஊழியக்காரன் மேல் அதிகமான அன்பு செலுத்த வேண்டும். ஏன் அந்த ஊழியக்காரனுடைய திருச்சபைகளே, உடைய திருச்சபைகள் ஆவிக்குரிய தகப்பனாக செயல்படக்கூடியவர் மட்டுமல்ல, உங்களுடைய திருச்சபையிலே ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறபடியாலே அவருக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்க மட்டுமல்ல, அவருக்கு அதிகமான அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திருச்சபைகளே அன்பு குறைந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. அந்த வெளிப்பட்ட விஷயத்திலே எபேசுவைக்கு ஆவியானவர் சொல்லும்போது உன்னிலே ஒரு குறை உண்டு. அது என்ன குறை என்றால், ஆதியை கொண்ட அன்பை விட்டு விட்டாய் என்ற குறை. அதே போல சபைகளே அன்பு குறைந்து கொண்டிருக்கிறபடியாலே சபைக்குள்ளே பிரச்சனைகள், சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லாதபடியினாலே பலமான பிரச்சனைகள் சபைகளை உருவாகி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். விசுவாசிகளுக்கும் போதகருக்கும் இடையே குழப்பங்கள். இடையே போதகர் ஒரு விசுவாசியை பார்க்கும்போது திரும்பி கொள்கிறார், அதே நேரத்தில் விசுவாசி போதகரை பார்க்கும்போது திரும்பிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அன்பு தனித்து வரபடியினாலே, அன்பு குறைந்து விட்டபடியினாலே, அது விரோத மனப்பான்மைகள் பகைகள் உள்ளத்தில் இருக்கிறபடியினாலே ஒருவருக்கு நேரடியாக பேசுவது கிடையாது. ஒருவரை ஒருவர் காணும்போது திரும்பிக் கொள்ளக்கூடிய அனுபவத்திலே அநேக ஊழியர்கள் இன்னும் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவிதமானுடைய சபை இராதபடி நம்முடைய விசுவாசிகளுக்கும் அந்த போதகருக்கிடையே ஒரு உண்மையான அன்பு வேண்டும். கிறிஸ்து நம்மை அன்பாயிருக்கிறது போல நாமும் ஒருவர் அன்பாயிருந்து அந்த ஊழியக்கால அன்பினாலே நாம் தாங்கக்கூடியவர்களாக, ஊழியருக்கு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் ஊழியரும் அந்த விசுவாசிகள் மேல் அதிகமான அன்பு கொண்டவராக காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆதி சபை முன்னுதாரணமாக காணப்படுகிறதை பார்க்கின்றோம். அன்பாவுடைய 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை பொறுக்கும், சகலத்தை விட்டு கொடுக்கும். அன்பு தற்பொழுது நாடாது, சினமடையாது, எத்தனையோ காரியங்கள் அந்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் கடைபிடிப்போம் என்றால் நமக்குள்ளே வேற்றுமை இல்லை, நமக்குள்ளே கருத்து வேறுபாடு இல்லை, நமக்குள்ளே பகைவனம் இல்லை. ஒற்றுமையாய் அன்பாய் விசுவாசிகளும் இணைந்து சபை கட்டி காக்கின்ற பணிகளை ஈடுபட முடியும். அன்பு சபையாரே, நீங்கள் அன்பு பாராட்டுகள், ஊழியர்கள் அன்பு பாராட்டுகள். நீங்கள் ஒருவருவர் விசுவாசிகளுடைய அன்புடையவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவ்விதமாக நீங்கள் அன்பரை நிலைத்திருக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய சபை ஆசீர்வதிப்பார், சபை வளர்ச்சி அடையும். ஆதி சபையிலே சபை வளர்ந்து பெருகிறது போல உங்களுடைய சபைகளும் உங்களுடைய சபை வளர்ந்து பெருகும் என்பது சந்தேகம் கிடையாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் போது வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, அதாவது அப்போஸ்தலர் 12:2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது அங்கே அந்தியோகியா சபை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகியா சபை அதாவது ஊழியர்களை அனுப்புகிற ஒரு சபையாக காணப்பட்டது. 2 கொரிந்தியர் வாசிக்கும் போது மக்கோதோனியா சபை கொண்டு பார்க்கிறோம். மக்கோதோனியா சபை கொடுக்கிற சபை, அதாவது ஊழியங்களை தாங்குகிற சபையாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்தியோகியா சபை ஊழியர்களை அனுப்புகிறது சபை இருந்து. அதே மக்கோதோனியா சபை கொண்டு பார்க்கும்போது அந்த சபையானது அது என்ன செய்கிறது? ஊழியங்களை தாங்குகிற சபை, ஊழியர்களை தாங்கக்கூடிய சபையாக காணப்படுகிறதை பார்க்கின்றோம். ஊழியர்களை தாங்கும்படியாய் விசுவாசிகள் உற்சாகமாக கொடுத்தார்கள். உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். சபையிலே வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஜெபம் வேண்டும், ஊழியர்கள் வேண்டும், அதுக்குள்ளே சபைக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்றைக்கு அதை கொடுக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஊழியரை தாங்குகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சபை பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும். அன்றைய மோசேயின் காலத்திலே உதாரணமான காணிக்கைகளை கொடுக்க அறிவித்த போது ஜனங்கள் உற்சாகமாக ஏராளமான காணிக்கையை கொண்டு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரை கொடுக்க பழக வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தின்படியே வேதத்திலே வாசிக்கும் போது அவனவன் வாரந்தோறும் தகுதிக்கு ஏற்ப காணிக்கை
சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் ஒருவேளை ஸ்தோத்திர காணிக்கையாக, வாரந்தோறும் படைக்கிற பாத்திர காணிக்கையாக, சங்க காணிக்கையாக, புறநாள் காணிக்கையாக, சில விசேஷ காணிக்கையாக ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே அவனவன் தன்னன் நலனுக்குத்தக்கதாக அவன் ஒவ்வொரு வாரமும் சேர்த்து வைத்து தேவனுக்கென்று படைக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் காலத்தின்படியாக வேதத்தை வாசிக்கும் போது தசமபாகம் கர்த்தருக்குரியது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாக்கும்படியாக தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையை கொண்டு வாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டாலும் இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் கிருபையின் உடன்படிக்கைகள் இருக்கிறபடியாலே புதிய ஏற்பாட்டிலே தசமபாகம் கொடுக்க வேண்டும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் சபை மற்றும் விசுவாசியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தசமபாகம் கொடுக்காவிட்டாலும் ஒரு சிறு பகுதி காணிக்கை கொடுத்தாலும் சபையிலே ஏராளமான பணம் இருக்கும். இந்த பணத்தின் மூலமாய் ஊழியர்கள் சிறப்பாய் நடைபெறும். புதிய புதிய பணிதான்